Hi friends, good evening. எய்ம்ஸ் நார்செட் எக்ஸாமை நார்செட் 6 எக்ஸாமை தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் எழுத போகிறீங்க அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஆல் இண்டியா லெவலில் 40,000 50,000 அப்ளிகேஷன் எய்ம்ஸ் நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு வந்தால் கூட தமிழ்நாட்டிலேருந்து எழுதுகிறவங்க ஒரு 100-200 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த டைமு கண்டிப்பாக ஒரு 1000 பேருக்கு மேலே கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து எழுதுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த நார்செட் எக்ஸாமை நார்செட் 7, 8, 9 கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் எழுதுவாங்க. ஸோ அவங்க வந்து பெஸ்ட்டு காம்படிட்டராக ஆல் இண்டியா லெவலில் இருப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்னத்துக்கு இந்த வீடியோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான எக்ஸாம் வந்து நார்செட் 6க்கான எக்ஸாம் April 14 ஆல் இண்டியா லெவலில் நடக்குது. ஸோ இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் நிறைய எக்ஸாம் சென்டர்ஸும் இருக்குது. ஸோ இதோட அட்மிட் கார்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ முன்னாடி வந்து ஒரு எக்ஸாம் சென்டர்ஸ், அதாவது எக்ஸாம் சிட்டி ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த சிட்டியை மட்டும் உங்களுக்கு வந்து எங்கே நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துறீங்களோ அந்த இடத்துல எக்ஸாம் இருக்குது அப்படின்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் போட்டதில் எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம் சென்டரே வந்து ரிலீஸ் ஆகி அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஆஸ் இட் இஸ் நீங்கள் வந்து நார்செட் 6 அப்ளை பண்ணும்போது என்ன வெப்சைட்டில் போனீங்களோ அதுலேயே போயிட்டு லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சைடில் அட்மிட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த அட்மிட் கார்டில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோடு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பெரும்பாலும் நீங்கள் வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கிறாப்புல பார்த்துக்கோங்க. ஸோ லேட்டாச்சு அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 14th April 2024, ரிப்போர்ட்டிங் டைம் 6:30 AM 7 AM 6:30 7 AM வரலும், என்ட்ரி க்ளோசஸ் 8:30 AM, எக்ஸாமினேஷன் வந்து 9 10:30. ஸோ இது வந்து 2 ஷிஃப்டாக நடக்குதா என்னன்னு தெரியல. ஸோ அதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸாம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எத்தனை ஷிஃப்டாக நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். வேறு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? கேண்டிடேட் மஸ்ட் ரிப்போர்ட் தி இண்டிகேட்டட் நோ கேண்டிடேட் ஷால் பி பர்மிட்டட் என்டர் ஆஃப்டர் த என்ட்ரி க்ளோசர் டைம். ஸோ அவங்க சொன்ன டைமில் நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிடணும். நோ கேண்டிடேட் ஷால் பி பர்மிட்டட் டு லீவ் த எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷன் முடிகிற வரைக்கும் அந்த 10:30 கம்ப்யூட்டர் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெளியில் போக முடியாது. ஆல் கேண்டிடேட் ஆர் ரெக்வயர்ட் டு ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் அவைலபிள் வித் அட்மிட் கார்டு. ஸோ அட்மிட் கார்டோடய உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அதையும் படித்து பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் தம்ப் இம்ப்ரெஷனில் உங்களோட சிக்னேச்சரை போட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று போட்டால் போதும், 2 வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது தம்ப் இம்ப்ரெஷனும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. தென் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து கீழே பிளேஸும் டேட்டும் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அங்கே போய் எழுதிக்கலாம், எழுதிட்டும் போகலாம். அதனால் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் அவைலபிள் இந்த செப்பரேட்லி. ஸோ செப்பரேட்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர அட்மிட் கார்டு ஹாஸ் கிளியர் பிரிண்ட் அவுட் யுவர் அப்லோடட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் யுவர் சிக்னேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக கிளியராக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கணும். வேலிடாக ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு இன் ஒரிஜினல், ஓட்டர்ஸ் ஐடி, தென் பேன் கார்டு வித் ஃபோட்டோ ஒரிஜினல், டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல், எல்லாமே ஒரிஜினல் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஃபோட்டோ காப்பியோ மொபைலில் உள்ளதே காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. இதை தான் சொல்லியிருக்காங்க. தென் டைமிங் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்னா, எய்ம்ஸ் ரிசர்வ் டு த ரைட் த பயோமெட்ரிக் ஐரிஸ் மெத்தட் டு த கேப்சர். ஸோ உங்களுக்கு வந்து ஐரிஸ் கேப்சரும் உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. ஐரிஸை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் தானா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அதனால் இதில் வந்து நீங்கள் வந்து ஃபேக்காலாம் நீங்கள் போய் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ இதுதான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டு. இதில் மற்ற டீட்டெயில் மேலே வந்து உங்களோட நேமு மற்ற டீட்டெயிலெலாம் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் சென்டர்ஸையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எந்த இடத்துலன்ட்டு, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுத போகிறீங்க, உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க? ஏன்னா அடுத்தடுத்த நார்செட் எக்ஸாமை வந்து எக்ஸாம் சென்டர் எங்கே வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டரில் எந்த ஊரில் எழுதுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து வர எக்ஸாமை வந்து தமிழ்நாட்டிலேருந்து எழுதுகிறவங்க ஸோ நிறைய பேர் எழுதுவாங்க. நிறைய பேர் வந்து எக்ஸாம் வந்து எழுதாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வராது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து சென்னையில் வருதா, மதுரையில் வருதா, கோயம்புத்தூரில் வருதா, திருச்சியில் வருதா, எங்கே எழுதுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து இதை பார்க்குறவங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.